தைப்பூசம் முடிஞ்ச அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும்? முருகனோட அருள் தொடரணும்னா என்ன பண்ணணும்? யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே! கியூட் முருகன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைக்கு தைப்பூசம் முருகனோட அருள் வெள்ளம் போல நம்ம வாழ்க்கையில ஓடுன நாள். ஆனா நண்பர்களே, தைப்பூசம் முடிஞ்ச அடுத்த நாள் தான் நம்ம பக்தி இன்னும் ஆழமா வேரூன்ற வேண்டிய நாள். தைப்பூசம். ஒரு திருவிழா மட்டும் இல்ல. அது ஒரு ஆன்மீக மாற்றம். காவடி எடுத்தோம், விரதம் இருந்தோம், வேல் வழிபட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த இந்த அருள் தொடர வேண்டும்னா, அடுத்த நாள் என்ன செய்யணும்? முதல்ல முருகனுக்கு நன்றி சொல்லணும். முருகா, நீ எனக்கு இந்த நாள் தந்ததுக்கு நன்றி. இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையே மாற்றும். 2வது, நம்ம மனச சுத்தமா வைத்துக்கொள்ள வேண்டும். தைப்பூசம் முடிஞ்சதும் சில பேர் திரும்ப பழைய கவலை, கோபம் எல்லாத்தையும் பிடிச்சுக்குவாங்க. ஆனா முருகன் சொல்றது, நீ விரதம் இருந்தது உடம்புக்காக இல்ல, உன் உள்ளத்துக்காக. அதனால கோபம் குறைக்கணும், பொறுமை வளர்க்கணும், நல்ல வார்த்தை பேசணும். இதுதான் உண்மையான காவடி. 3வது, தினமும் ஒரு சிறிய வழிபாடு போதும். ஒரு குத்து விளக்கு, ஒரு கந்தரலங்காரம் வரி, ஒரு ஓம் சரவணபவ. இதுதான் தைப்பூச அருளை வருடம் முழுக்க தொடர வைக்கும். தைப்பூசம் முடிந்தாலும் முருகனின் அருள் முடியாது. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தா வேல் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நண்பர்களே, தைப்பூசம் முடிந்தாலும் முருகனோட அருள் முடிவதில்லை. ஒரு நாள் திருவிழா அல்ல தைப்பூசம். இது ஒரு வாழ்நாள் வழிகாட்டுதல். நாம் எங்கு இருந்தாலும் முருகன் வேல் நம்மை பாதுகாக்கும். உங்கள் வாழ்க்கையில் அமைதி, நம்பிக்கை, அருள் பெருகட்டும். முருகா, எல்லோருக்கும் நல்லது நடக்கச் செய்யும். ஓம் சரவண பவ. வணக்கம்.